இந்தியாவின் 1000 ஆண்டுகள் பழமையான நகரங்களில் உயிருடன் திகழும் நாகரிகத்தின் இதயம் ஒன்று. அது மதுரை. ஆனால் மதுரையின் மூச்சு, அதன் ஆன்மா, ஒரே பேரில் ஒலிக்கிறது: ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோவில். இந்த நிலத்தில் ஒரு துளி தெய்வீக கண்ணீர் விழுந்ததால் பிறந்தாள். மூன்றாவது கண்ணுடைய தெய்வ சக்தி, அழகும் வீரமும் இணைந்த வடிவம் மீனாட்சி. ராணியாக பிறந்து படை வீரராக பயின்று ஒரு பேரரசை ஆட்சி செய்த பெண். உலகம் அறியாத காலத்தில் பெண் அரசியாக இருந்தது இந்த நிலத்தில்தான். அவரின் ஆயுதத்தை கூட அவரை விட யாரும் வெல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு யோகி அவரின் முன் தோன்றினார். அது யாருமல்ல, மணிமணியாய் ஒளிவிடும் சுந்தரேசுவரர், சிவபெருமான். இருவரின் கண்கள் சந்தித்த அந்த தருணம் மதுரையின் வானமே ஒளிர்ந்தது. தேவர்கள், முனிவர்கள், கன்னிமார்கள் எல்லோரும் கலந்த அமரரும் கொண்டாடிய அந்த தெய்வ திருமணம் இன்று வரை திருக்கல்யாணம் என்று உலகம் கொண்டாடுகிறது. மீனாட்சி கோவில் இது ஒரு கோயில் இல்லை, ஒரு நகரமே. 14 மாபெரும் கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான வண்ணச் சிற்பங்கள், ஒவ்வொரு கல்லிலும் புனைந்த கதைகள், பக்தியும் கலைப்புலமும் சேர்ந்து உருவான ஒரு பேரழகு. கோவிலின் வழிகளில் சந்தனத்தின் நறுமணம், பட்டு பொன்னாடைகளின் ஒளிர்வு, நாதஸ்வரத்தின் மெல்லிசை, பக்தர்களின் மனதிலிருந்து எழும் அழைக்க முடியாத பக்தி உணர்வு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வாழும் நாகரிகத்தை கொண்டு வந்துள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இது ஒரு இடம் அல்ல, இது பரம்பரையாக ஒளிரும் தாயின் கரம், ஒரு பெண்ணின் சக்தி, ஒரு நாகரிகத்தின் பெருமை. மீனாட்சி இருந்தால் மதுரை வாழும், மதுரை வாழ்ந்தால் தமிழ் நாகரிகம் என்றும் ஒளிரும்.